ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அடுத்த சம் நம்ம பார்க்க போகிறோம் இல்லுஸ்ட்ரேஷன் 3. இல்லுஸ்ட்ரேஷன் 3ல் என்ன இந்த மாதிரி சம் நம்ம எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். எப்படி சில நேரத்தில் ட்ராயிங்ஸ் இல்லாமல் இருக்கும், சில நேரத்தில் இந்த கேபிட்டல் கண்டுபிடிங்கப்பா, ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடி, இந்த சம்மில் கொடுக்கப்பட்ட சம்லேருந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடி அல்லது ட்ராயிங்ஸ் கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரி, இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் பார்க்கலாமா? க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, இப்படி கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே அவனே அந்த சம்மை கொடுத்துட்டா. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தா, நம்ம தான் பிரித்து எழுதணும். ஆனால் இந்த மிஸ்ஸிங் ஃபிகர் வரும்பொழுது ரொம்ப ஈஸி. என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனே உங்களுக்கு ஆன்சர்ஸை கொடுத்துருப்பான். அதனால் நீங்கள் அதை மறந்துடக்கூடாது, இதுக்கு போட்டு மண்டை குழம்பக்கூடாது. ஆன்சர்ஸ் அவனே கொடுத்துருப்பான், நீங்கள் இதை அப்படியே எடுத்து ப்ராப்பராக எழுதணும். சரிங்களா? அவனே இது எல்லாமே கொடுத்துருப்பான். ஏன்னா அவன் லாஸாக ப்ராஃபிட் அந்த ஆன்சர் கொடுத்துருக்குறான் பாருங்கள். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். சில நேரத்தில் இங்கே ப்ராஃபிட்னு கொடுத்துருப்பான். ஸோ ஆன்சர்ஸ் கொடுத்துட்டான். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல என்ன செய்ய போகிறோம், சொல்யூஷன் போட்டுக்கோங்க. எப்போவுமே என்ன செய்யணும், இந்த ஹெட்டிங் எழுதிடணும். எல்லா சம்முக்குமே இந்த ஹெட்டிங் முதல்ல போட்டுடணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த இயர் எண்டர் 31st March 2019. இதுக்கும் உங்களுக்கு ஸ்டெப் மார்க்கு உண்டு. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ரெண்டாவது இப்போ பர்டிகுலர்ஸ் போட்டு நம்ம என்ன ஆன்சர்ஸ் எழுதலாம் அதே மாதிரி பாக்ஸ் போட்டுடலாம். க்ளோசிங் கேபிட்டல் 1,90,000 அதில் கொடுத்தது. டிராயிங் என்ன செய்யணும், டிராயிங் எடுப்புகளை கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணணுமா இல்லை மைனஸ் பண்ணணுமா? ப்ளஸ் பண்ணணும். அப்போ 2,20,000 வந்துருச்சு. இதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் அந்த வருஷத்தில் இன்னும் அடிஷ்னலாக எவ்வளோ போட்டிருக்கிறாரு, 50,000 போட்டிருக்கிறாரு. அப்போ இந்த 50,000 கழிக்கணுமா கூட்டணுமா? யூ மஸ்ட் சப்ட்ராக்ட் த அமௌண்ட். அப்போ என்ன செய்யணும், 50,000 நீங்கள் வரட்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும், கையில் 1,70,000 வந்துடும். சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, ஓப்பனிங் கேபிட்டலோட அமௌண்ட்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன செய்யணும், இந்த ஓப்பனிங் கேபிட்டலாக எழுதிட்டு எழுதிருங்க. இந்த ஓப்பனிங் கேபிட்டல் அந்த டேட்டை போட்டு எழுதிட்டு இங்கே பிளாங்க் விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு விட்டுருங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, லாஸஸ் சொல்லியிருக்காங்க. லாஸ் எழுதுங்க. அடுத்து கோடு போட்டு லாஸ் எழுதிருங்க. லாஸ் எவ்வளோ சொல்லியிருக்கா, -40,000. மறக்காமல் மைனஸ் சிம்பிளை போட்டுருங்க. ஏன்னா இந்த மைனஸ் சிம்பிள் நீங்கள் போடலைன்னா அது லாஸ்ன்னு அவங்களுக்கு தெரியாது. இங்கே நீங்கள் லாஸ்ன்னு எழுதிட்டு இங்கே லாஸ்ன்னு எழுதிடுவீங்க, இந்த பக்கம் லாஸ்ன்னு எழுதிட்டு ஆனால் இங்கே மைனஸ் நீங்கள் போடலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கு போகும். அதனால் இங்கே நீங்கள் மைனஸ் சிம்பிளை கண்டிப்பாக ஆட் பண்ணிடணும். மைனஸ் சிம்பிளை போட்டிங்கன்னா 40,000. சரி, இப்போது எவ்வளோ கடைசி அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 1,70,000. இந்த 1,70,000லேருந்து அந்த 40,000 கழிக்கணுமா கூட்டணுமா? ஏன்னா இது லாஸு. ஸோ லாஸ்னால் என்ன செய்யணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னால் க்ளோசிங் டேட்டா, அதாவது க்ளோசிங் கேபிட்டல் அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் லாஸுக்கான ஃபார்முலா என்னது, க்ளோசிங் கேபிட்டல் கம்மியாக இருந்து ஓப்பனிங் கேபிட்டல் அதிகமாக இருந்தால் அது லாஸு. அப்போ இது என்ன செய்யணும், இந்த 40,000 இந்த க்ளோசிங் கேபிட்டலோட நம்ம கூட்டணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வரும், 2,10,000 வருமா? ஆனால் நம்ம இப்போ 2,10,000 வருமா? சரிங்களா, 2,10,000 வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த 40,000 1,70,000 ஆட் பண்ணிட்டோம். 2,10,000 வருது. அந்த 2,10,000 எங்கே போட்டுறணும், அதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். ஏன்னா அது லாஸு. இதுக்கான ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2,10,000 1,70,000 கழிச்சு எவ்வளோ வருது, 40,000 வருது, தான் லாஸு. ஸோ இந்த மாதிரி சம்ஸும் நம்ம இதில் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அடுத்து வாங்க, இல்லுஸ்ட்ரேஷன் 4 என்ன போட்டிருக்கு, இது என்ன கேட்டிருக்கிறாங்க, ப்ராஃபிட் ஃபார் த இயர். ஸோ இதே அதே மாதிரி தான் மிஸ்ஸிங் ஃபிகர் மாதிரி தான் என்ன கேட்டிருக்கிறாங்க, ஃப்ரம் த ஃபாலோயிங் கால்குலேட் த கேபிட்டல் loss on 31st December 2018. ஸோ 2018 31st டிசம்பருக்கு நம்ம என்ன செய்யணும், கால்குலேட் த கேபிட்டல். இந்த கேபிட்டலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, கேபிட்டல் 1 ஜனவரி அவன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப 1 ஜனவரி எவ்வளோ அமௌண்ட்டு, 27,500. குட்ஸ் டேக்கன் ஃபார் த பர்சனல் யூஸ் ஆஃப் த ப்ராப்பரைட்டர் 5,000. அப்போ இதுனா என்னது, குட்ஸ் டேக்கன் ஃபார் த பர்சனல் யூஸ் ஆஃப் த ப்ராப்பரைட்டர்னா அப்படின்னா என்னதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் டிராயிங்ஸ் தான். அவன் டிராயிங்ஸ்ன்னு கொடுக்காம இப்படி கொடுத்துருக்குறான். ஏன்னா என்ன போட்டிருக்கிறான், அவன் சொந்த செலவுக்காக பணத்தை எடுத்துருக்கிறான்னு போட்டிருக்கிறான். அப்போ இது பேர் என்னது, டிராயிங்ஸு. அதனால் நீங்கள் மறந்துடக்கூடாது, ஐயோ இது வேறு ஏதோ சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நோ நீட் டு பி கன்ஃபியூஷன். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் டிராயிங்ஸ். இது டிராயிங்ஸ் தான் அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் டூரிங் த இயர்.
2500 ப்ராஃபிட் ஃபார் த இயர் 10,000. ஸோ அவன் ப்ராஃபிட்னு கொடுத்துட்டான். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நம்ம என்ன செய்யணும், எப்பவும் போல் எழுதிட வேண்டியதான், பாக்ஸ் போட்டு மேலே எழுதிடணும். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஐம் கோயிங் டு டெல் யூ ஒன் ஷார்ட்கட் டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் அப்போ என்ன, இந்த கொஸ்டின்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி இது எல்லாமே கொடுத்துட்டானா, ஃபஸ்ட்டு ஜனவரியில் எவ்வளோ கேபிட்டல் கொடுத்துருக்குறான், இது எல்லாத்தையுமே நீங்கள் கூட்டுங்க, ப்ராஃபிட்டை மட்டும் விட்டுட்டு, ப்ராஃபிட்டை மட்டும் இந்த இடத்துல கடைசி காலத்தை மட்டும் இதை மட்டும் விட்டுட்டு மொதல் 3 இருக்கிற அந்த அமௌண்ட்டை மட்டும் கூட்டுங்க. 27,500, 2,500 and 5,000 இது 3ஐயும் கூட்டுங்க. எவ்வளோ வருது, எவ்வளோ வரும், 27,500 2,500 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும், 30,000 and 5,000 எவ்வளோ வருது, 35,000. நான் என்ன சொன்னேன், இந்த ப்ராஃபிட் இருக்கா, கடைசி இருக்கா, அந்த ப்ராஃபிட்டை மட்டும் விட்டுட்டு மொதல் 3 கூட்டினீங்கன்னா 35,000 வந்துடும். அப்போ இதுக்கு இப்போ இதோட அமௌண்ட் எவ்வளவு, இதுதான் நமக்கு எவ்வளோ கேபிட்டல், அந்த இயற்கான கேபிட்டல் எவ்வளோ, 35,000. சிம்பிளாக முடிஞ்சிருச்சா உங்களுக்கு. இந்த க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ, 35,000. எப்படி கண்டுபிடிச்சோம், இந்த மொதல் 3ஐயும் கூட்டணும், நமக்கு 35,000 வந்துச்சு. அதுதான் க்ளோசிங் கேபிட்டல். இதுதான் ஒரு ஷார்ட்கட். இதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா. இது நீங்கள் சம்ஸ்லையும் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அப்புறம் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். என்ன மிஸ்ஸிங் ஃபிகர் கொடுத்துருக்குறாங்க, டிராயிங்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், டிராயிங்ஸும் நம்ம மிஸ்ஸிங் ஃபிகரில் வரும். எப்படி செய்யணும் அப்படின்னா, சேம் இதே மாதிரி தான். நம்ம என்ன செய்யணும், முதல்ல எடுத்தோடனே என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, இந்த பாக்ஸ் போட்டுருவோம், பாக்ஸ் போட்டு எழுதிடுவோம். கேபிட்டல் எவ்வளோ வருஷம், க்ளோசிங் கேபிட்டல் 2,75,000. ஓகே, இப்போ டிராயிங்ஸ் கேட்டிருக்கிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த டிராயிங்ஸ் கேட்டிருக்கிறாங்கள, அப்போ இந்த டிராயிங்ஸ் கேட்டிருக்கிறான். அப்போ இதை நம்ம கோடு போட்டு நம்ம விட்டுட்டு இங்கே இதுக்கு அடுத்து எழுதுங்க. கோடு போட்டு விட்டுட்டான். அப்போ 2,75,000 எழுதுங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்கிறான், அவன் டிராயிங்ஸ் கேட்டுக்கிறான். டிராயிங்ஸ் நமக்கு அமௌண்ட்டு தெரியாது, அப்போ என்ன செய்கிறோம், இப்போ கோடு போட்டு இங்கே விட்டுட்டேன். அடுத்து என்ன சொல்லியிருக்கிறான், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர். அடிஷ்னல் கேபிட்டல் 30,000 கொடுத்துருக்கானா. இப்போ மேலே நமக்கு அமௌண்ட் தெரியாது, அப்போ அதை ஆட் பண்ணி அதை நம்ம எழுதிக்குவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறான், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு அமௌண்ட் தெரியாது, அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு தெரியும், ஏன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கான் ஓப்பனிங் கேபிட்டல், நாங்கள் அவங்க கொஸ்டினை பாருங்கள், இல்லுஸ்ட்ரேஷன் ஃபைனில் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்கான், 2,50,000 கொடுத்துருக்கான். அப்போ அதை எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இது ப்ராஃபிட்டாக லாஸாக கொடுத்துருக்கான், ப்ராஃபிட் தானே கொடுத்துருக்கான். ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்கான், 15,000 கொடுத்துருக்கான். 50,000 இஸ் அ ப்ராஃபிட். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும், டிராயிங்ஸை எடுப்புகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் மிஸ்ஸிங் ஃபேரில் அப்படின்னு சொன்னால், இப்போது நான் என்ன சொன்னேன், ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னால் நம்ம க்ளோசிங் கேபிட்டல் கம்மியாக இருக்கணும். இட் மீன்ஸ் க்ளோசிங் கேபிட்டல் அதிகமாக இருக்கணும், ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாக இருக்கணும், அப்போ தான் அது ப்ராஃபிட். இப்போது 2,50,000 50,000 அந்த 15,000 நமக்கு என்ன சொல்லியிருக்கான், ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ 2,50,000 இந்த 15,000 நீங்கள் கூட்டுங்க, எவ்வளோ வரும், 2,65,000 வந்துருச்சா. ஸோ இப்போ 2,65,000 வந்து 50,000 கழிச்சா வருது 15,000 வந்துருச்சா. ஸோ அடுத்து என்ன செய்யணும், இப்போ 2,65,000 போட்டோம். இப்போது 2,65,000 30,000 நீங்கள் கூட்டணுமா கழிக்கணுமா, கூட்டணும். அப்போ கூட்டுனீங்கன்னா எவ்வளோ வரும், 2,95,000. இப்போ 2,95,000 30,000 கழிச்சா எவ்வளோ வந்துருச்சு, 2,65,000 வந்துருச்சா. இது ஏன் சார் நம்ம இப்படி போடுறது, இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட், உங்களுக்கு ஈஸியாக புரியுதுக்காக நான் சொல்லித்தரேன். சரிங்களா. அப்போ 2,95,000 வந்துருச்சா. இப்போ இந்த 2,95,000 வந்துருச்சு. இப்போ நம்ம டிராயிங்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் மிஸ்ஸிங் ஃபிகர். எப்படி கண்டுபிடிக்கணும், 2,95,000 எப்படி கண்டுபிடிக்கணும் அமௌண்ட்டை. இப்போது இந்த 2,95,000